ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு கசப்பான உண்மையை சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு யூடியூபராக ஆகணும்னு நினைக்கிறதுன்றது வந்து ரொம்ப 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 கஷ்டம். ஆக்சுவலாக எனக்கு வந்து டிக்டாக்ல 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. அது பேன் பண்ணதும் நான் வெக்ஸ் ஆகி விட்டுட்டேன். அப்புறம் நான் யூடியூப் சைடு வரல. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ட்ரை பண்ணி ஒரு 1 இயராக தான் நான் வீடியோஸே போட ஆரம்பிக்கிறேன். அப்படி வீடியோ போட்டாலும் 500 வியூஸ் 400 வியூஸ் அவ்வளோதான் போகுது. மிஞ்சி போனால் ஏதோ ஒன்றுத்துக்கு 2-3 கமெண்ட்ஸ் வருது, லைக்ஸ் வருது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் வர்றது கிடையாது. நாம் இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு வீடியோ போடணுன்னா இந்த ஃபில்டர் நல்லா இருக்குமா, அந்த ஃபில்டர் நல்லா இருக்குமா அப்படின்னு நம்ம பார்த்து எக்ஸ்ப்ரெஷன்லாம் வராத எக்ஸ்ப்ரெஷன்லாம் வர வச்சு ஒரு வீடியோ போடும்போது டக்கு என்ன பண்ணுவாங்க, காப்பி ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணுவாங்க. இல்லைன்னா லிமிட்டட்னு போட்டுருவாங்க. ஒரு யூடியூப் பண்ணி ஒரு வீடியோ போட எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வேலைக்கும் போயிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு நமக்கு சைடில் டைம் கிடைக்கிற டைமில் நம்ம இதையும் பண்ணிகிட்டு இருந்தா சில ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, டக்குன்னு அவளுக்கு என்னப்பா நல்லா சம்பாதிக்கிறா, டான்ஸ் ஆடி சுற்றி திரிறா, இது சொல்லிடுவாங்க டக்குன்னு. நான் தெரியாம தான் கேட்குறேன். ஒரு வேலைக்கு போகிறவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்காதா இல்லை இருக்கக்கூடாதா, இதுதான் எனக்கு புரியல. எதுக்காக இப்படி டக்குன்னு சொல்லிடுறாங்க எனக்கு தெரியல. நீங்கள் தான் சொல்லணும் இதுக்கு பதில்.